கைஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எஸ்பிஓவில் ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸு பேங்க் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க கைஸ். அப்டேட் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியா அக்கௌண்ட், அதாவது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா, ட்விட்டர், அப்படி இல்லைனா ஷேர் சேட், இந்த நாளில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். அப்படி இல்லாதவங்க புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி பர்சனலாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ, அதை யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்டாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எதுக்கும் நீங்கள் தனியாகவே ஓப்பன் பண்ணிக்கோங்க, அதுவே பெட்டர் தான். ஏன்னா மேபி போஸ்ட் ஏதாவது போட சொன்னாலும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்காக நீங்கள் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? சரி, ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் டீட்டெயில் எப்படி அப்டேட் பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம் கைஸ். எஸ்பிஓவில் உங்களோட ஐடியை ஃபஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுமே கீழே லாஸ்ட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ப்ரொஃபைலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நேமு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இது ஆல்ரெடி உங்களுக்கு சப்மிட் ஆகிருக்கும். தென் பார்த்தீங்கன்னா உங்களோட வாட்ஸ்அப் நம்பர், என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் சேம் இதே நம்பரை நான் கொடுத்துக்கிறேன் கைஸ். தென் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் கரெக்டாக தப்பு இல்லாமல் சப்மிட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக தப்பு இல்லாமல் சப்மிட் பண்ணிக்கோங்க கைஸ். நாமினி நேம், என்னோடய ஒய்ஃப் நேமை நான் கொடுத்துக்கிறேன். உங்கள் வீட்டில் உங்களுக்கு நீங்கள் யார் நேம் கொடுக்கணுமோ அவங்க நேம் கொடுத்துக்கோங்க கைஸ். நாமினி ஃபோன் நம்பருங்கிற பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் நம்பரை நான் கொடுத்துக்கிறேன் கைஸ். தென் உங்களோட அட்ரஸ்ஸு, என்னோடய அட்ரஸை நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களோட அட்ரஸை கரெக்டாக தப்பு இல்லாமல் டைப் பண்ணிக்கோங்க. கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கோங்க கைஸ். கண்ட்ரி செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. சூஸ் கண்ட்ரியில் போய்ட்டு இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா சூஸ் ஸ்டேட்டு, இந்த சூஸ் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு தமிழ்நாடை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா சிட்டியை கரெக்டாக தப்பு இல்லாமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. எங்கள் ஊரே வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ அதனால் நான் அதையே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க கைஸ். இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸை மட்டும் கரெக்டாக தப்பு இல்லாமல் கொடுத்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட்னு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ப்ரொஃபைல் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சுங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். யுவர் ப்ரொஃபைல் ஆல்ரெடி அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துச்சுங்களா? ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணணும். இந்த அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்குங்களா, இதில் போயிட்டு அப்டேட் பண்ணணும். இந்த அப்டேட் பேங்க் டீட்டெயில் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் நம்பர், உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கொடுக்கணும். தென் பார்த்தீங்கன்னா சேம் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை இங்கே கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரில் மறுபடியும் அக்கௌண்ட் நம்பரை சப்மிட் பண்ணிவிட்டு தப்பு இல்லாமல் டைப் பண்ணுங்கள். உங்கள் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எத்தனை டிஜிட்னு பார்த்துட்டு கரெக்டாக தப்பு இல்லாமல் கொடுங்க. ஓகேங்களா? தென் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் யாரோட கொடுக்குறீங்களோ அவங்களோட பேன் கார்டு தான் கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட பேன் கார்டு இருக்குது அப்படின்னா உங்களோட பேன் கார்டு கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் தான் கொடுக்கணும். ஓகே, இதில் மாற்றிடாதீங்க. இப்போ சப்போஸ் இப்போது ஐடி வந்து உங்கள் நேமில் இருக்குது, ஆனால் பட் உங்களோட அக்கௌண்ட் இல்லை அக்கௌண்ட் கொடுக்கூடாதுன்னு வச்சிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட அம்மாவோட அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா பேன் கார்டு உங்கள் அம்மாவோட பேன் கார்டு நம்பர் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக கொடுத்துட்டு என்டர் பேன் கார்டு நம்பரில் வந்து பேன் நம்பரை கரெக்டாக கொடுத்துருங்க. ஓகேங்களா? யாரோட பேன் கார்டு கொடுக்குறீங்களோ அவங்களோட அக்கௌண்ட் நம்பர் தான் கொடுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அக்கௌண்ட் இந்த பேன் கார்டு நம்பரில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபெச் ஆகி இங்கே வந்துடும். தென் ஐஎஃப்எஸ்சி நம்பர் வந்து கரெக்டாக தப்பு இல்லாமல் கொடுத்துருக்குங்க. ஸோ உங்களோட பேங்க்கோட ஐஎஃப்எஸ்சி கோடு என்னவோ அந்த ஐஎஃப்எஸ்சி கோடை இங்கே கொடுத்ததுமே என்ட்ரு பண்ணதுமே உங்களுக்கு இங்கே சப்மிட்னு கீழே பட்டன் வந்துடும். ஸோ அந்த பட்டனை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் ஆயிருங்க கைஸ். தென் பார்த்தீங்கன்னா இந்த வியூ பேங்க் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குல்லங்க, ப்ரொஃபைலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இருக்குங்க, இந்த வியூ பேங்க் டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இல்லை ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எப்படி யூசர் நேம் பார்க்குறது அப்படிங்கிறதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.